ஹே கைஸ், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ரீசெண்டாக நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. இது என்னன்னு தெரில, எப்போ நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே நான் போகிற ரூம் மட்டும் கரண்ட் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா டைமும் கோஇன்சிடென்ஸாக இருக்கிறது என்னென்னா, இந்த ஒரு கீ ஹோல்டர் இங்கே கீயை வச்ச உடனே கரெக்டாக அந்த டைமில் கரண்ட்டும் வந்துடுது. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எல்லா டைமும் இப்படி தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கீ ஹோல்டர் நீங்களும் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் கீ தொலையாமல் இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த டோரில் இருக்கிற இந்த ஒரு டெக்னிக். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பார்ஷலாக டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இது மூலிமா வெளியே என்ன நடக்குதுங்கிறத சீக்ரெட்டாக நீங்கள் உள்ளேருந்தே ரகசியமாக பார்த்துட்ருக்கலாம். அது இல்லாமல் இந்த 2 டோர் லாக். ஸோ இது ரெண்டுத்தையுமே போட்டு விட்டால் தான் லாக் ஆகும். அப்படி ஏதாச்சும் நீங்கள் இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ உஷாராக பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு சேர் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கட்டில் தான் உட்காரணும். இது பேர் என்னன்னு தெரியல, பட் இது மேலே துணியை காய போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸில் உங்களோட துணி வந்துட்டு சீக்கிரமாகவே காஞ்சிடுது. பட் அதில் ஏன் லைட் எரியுதுங்கிறது தான் எனக்கு இன்னும் கூட புரியலை. பெட் மேலே இப்படி ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பெட்லேயே சாப்பிடும்போது அழுக்காமல் இருக்கிறதுக்கு. ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு லேண்ட்லைன்லேருந்து நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கு பேசிக்கலாம். கிராமத்தில் இருக்கிற மாதிரி இங்கே தாவரமெல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் என்னென்னலாம் முக்கியமான பொருள் இருக்கோ இதெல்லாம் மேலே ஒழிச்சு வச்சுக்கலாம். கிட்ட நோ ஸ்மோக்கிங். ஸோ நீங்கள் டிவி முன்னாடி நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிங்கன்னா 2500 ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்காக உள்ள ஏதாச்சும் ரகசிய கேமரா இருக்கான்னு தெரியாது. பட் டிவி கிட்ட மட்டும் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. தரையில் படுத்து தூங்குற மாதிரி இருந்தால் அதுக்காக அழுக்காகாத மாதிரி ஒரு 2 ப்ரௌன் கலர் தலைக்காணி. பீரோவில் இப்படி ஒரு லாக்கர் இருக்கும். இது உள்ள ஒரு 1 crore இருக்கும். நீங்கள் இதோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு. இந்த ஒரு மஷின் முன்னாடி போய் நின்னா அடிக்கடி சில்லுன்னு காற்று வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங். அடுத்து ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள், அது கூடவே ஒரு சேர். ஏர் ஃப்ரையருங்கிறது இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. பட் நான் கடந்த ஒரு 7-8 வருஷமாக போயிட்டுருக்கேன். எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஏர் ஃப்ரையர் இருக்குது. நான் எங்கேயுமே இது வேலை செய்யலை. நானும் சிக்கன் ஃப்ரை பண்ணி பார்த்தேன், பன் பேக் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. எல்லா இடத்துலையுமே ஒர்க்கிங் இல்லாமல் தான் வைக்கிறாங்க. பட் ஏன் இது பக்கத்தில் வந்துட்டு இந்த டீ பவுடர், காஃபி பவுடர்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு தாவரம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதையுமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த ஒரு ஹோட்டலில். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தான் பணக்காராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெயினில் தூங்குற ஃபீல் வேணும்னா இங்கே படுத்துக்கிறதுக்காக இங்கேயும் ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே சில்லுன்னு தூங்கலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். வாஷ்ரூமில் அந்த இடத்துல தூங்குற இந்த ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ இது எப்போ உடஞ்சி விழும்னு தெரியல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பயந்து தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு குளிர்காலத்தில் சுடு தண்ணி பிடிச்சி குடிக்கணும்னா பாத்ரூமில் ஒரு மெஷின் வச்சுருக்காங்க. இது ரூமில் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இங்கே மாட்டியிருக்காங்க. ஸோ இங்கிறது நீங்கள் கண்ணாடி கிளாஸில் பிடிச்சி தண்ணியை குடிக்கலாம். ஸோ ஷவருக்குன்னு தனியாக ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு பாடி வாஷும் ஷாம்புவும் 2 பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மின்னும் வீட்டுக்கு ரொப்பி எடுத்துன்னு போகலாம். ஒரு பிரச்சனையும் வரும். ஆனால் கொஞ்சம் ரகசியமாக பேக் பண்ணி பேக்கில் அடியில் வச்சு எடுத்துன்னு போங்க. அப்போ தான் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கெஸ்ட் வரீங்கன்னா கொஞ்சம் பேர் பாத்ரூமில் கூட படுத்துன்னு தூங்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். ஸோ வேக்காடு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.